சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர்களிடையே ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தால் அமளி ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அரவிந்த். வணக்கம், தகவல்களை வழங்கலாம். வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சி அலுவலகத்தில் இன்று தந்தை பெரியார் நகர்மன்ற கூட்டத்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நகர்மன்ற தலைவர் நிர்மலா பபித்த தலைமையில் நடைபெற்றது. அப்போது திமுக கவுன்சிலர், வட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து அரசு துறை அதிகாரிகள் பண்டிகை வாகனங்களிலும் தமிழில் பெயர் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் நீங்கள் கமிஷனர் இங்கிலீஷ் எழுதப்பட்டது என்று கூறி ஆரம்பித்தார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஹிந்தி படி என்று சொல்லுகிறார், இப்படி எப்படி சொல்லலாம் என்றால் அதிமுக கவுன்சிலரிடம் ஆணையரிடம் திமுக கவுன்சிலர் கேட்டபோது திமுக கவுன்சிலர் அதிமுக கவுன்சிலரிடையே கடும் வாக்குவாதம் முத்தியது. இது ஒரு கட்டத்தில் மோதலுக்கு இடையாக கொண்டு சென்று போனதோ. இது மேலும் அதிமுக எம்எல்ஏ மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் பொதுமக்களிடம் ஓட்டு கேட்க வரும்போது அவர்களை தொடர்பம் கொண்டு அடிக்க சொல்வேன் என்று திமுக கவுன்சிலர் கூறியதால் அதிமுக கவுன்சிலர் கடும் கோபம் அடைந்தனர். மேலும் இவர்கள் கூறி பேச மைக்கு தராததால் இவர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டனர் அதிமுக கவுன்சிலர். அதைத் தொடர்ந்து நகர்மன்ற கூட்டம் நடைபெற்ற இடத்தில் தர்ணாவில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அரவிந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.